அனைத்து சர்வசக்திக்கும் என் வணக்கம். உங்கள் விட்டு சர்வசக்திக்கும் என்னுடைய வணக்கம். காரக ஜோதிடம், அரியலூர், திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த என்கிற பிறகு தான் வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் சொல்லி கொண்டு வருகின்றேன். இது ஜாதக பலன் தான், உண்மையாலுமே இது ஜாதக பலன். கூலிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்கு உரிய எண்கள் 1, 5, அதெல்லாம் கூட்டினாக்கா 6. கூலி என்பது ஒரு உயிர். கூலி கொடுக்கணும்னா செத்துவோம். கூலி கொடுக்கணும்னா மன வருத்தங்கள் ஏற்படும். அதனால் கூலி என்பது ஒரு உயிர். கூலி 6ஆம் இடத்து பலனாக வருகின்றது. அப்போ 6ஆம் இடம் தான் நமக்கு மிக முக்கியமாக நம்ம வாழ வைத்து கொண்டு வருகிறது. அதனால் கூலியோட விதியின் 1, கூலியோட விதியின் 6. கூலி என்பது ஒரு உயிர். கூலி தான் சம்பளம் தான் கூலி. அதனால் கூலி என்பது ஒரு உயிர். அது 6ஆம் இடத்து பலன். ஜாதக பலன் சொல்லும்போது ஒரு உயிர் இருக்கணும் அப்படின்னாக்கா அது 6ஆம் இடமாக தான் இருக்கும். லக்கணம் என்பது உயிர் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது லக்கணம் பிரகாரம் அது சொல்லக்கூடியது. உயிர் என்பது 6ஆம் இடம் தான். அடுத்ததாக பாசிமணி. பாசிமணிக்கு 4 எழுத்து. அதற்குரிய எண்கிணிதம் 7, 4, 1, 7 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. பாசிமணி இதெல்லாம் கழுத்தில் போட்டுக்கிற மணி தான். இன்றைக்கி நிறையா மணிகள் வந்துருக்கு. என்னென்னமோ மணி வகையிலே கண்டுபிடிக்க முடியாத அளவுகள்லாம் இருக்குது. அதனால் பாசிமணியோடைய விதியின் 1. பாசிமணி 1ஆம் இடத்து பலன். ஆனால் ஜாதக பலன்லேயே பாசிமணி 1ஆம் இடம். பாசிமணியுடைய விதியின் 1. அதற்குரிய எண்கிணிதம் 7, 4, 1, 7 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. அப்போ பாசிமணி. அடுத்ததாக நரிக்கும்புக்கு 6 எழுத்து. அதற்குரிய விதி என்பது 4. அப்போ நரிக்கும்போட எண்கிணிதம் 8, 4, 7, 3, 7, 2 எல்லாம் கூட்டாக 31. அதோடைய விதி என்பது 4. அப்போ நரிக்கும்போட விதியின் 4. கூண்டுனா சிங்கத்துக்கும் கூண்டு இருக்குது, கிளிக்கும் கூண்டு இருக்குது, அனைத்து பிராணி வகைகளுக்கும் கூண்டு இருக்குது. நமக்கும் கூண்டுங்கிறது ஒரு வீடு தான் கூண்டு. அதனால் கூண்டு என்பது அது எல்லா வகைக்குமே பறவைகள் கட்டக்கூடியது அத்தனையுமே கூண்டு தான். கூண்டோட விதியின் 2. அப்போ கூண்டுக்கு எண்ணிக்கை 1, 3, 7 எல்லாம் கூட்டாக்க 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ கூண்டோட விதியின் 2. அடுத்ததாக கிளிப்பெட்டிக்கு 6 எழுத்து. அதற்குரிய விதி எண்கிறது 9. அதற்குரிய எண்கிணிதம் 2, 8, 6, 3, 2, 6 எல்லாம் கூட்டாக 27. அதோடைய விதி என்பது 9. அப்போ கிளிப்பெட்டியோட விதியின் 9. 9ஆம் இடத்து பலம் வருகின்றது. கிளிப்பெட்டி அப்படின்னா கிளி இருக்க மட்டும் தான் கிளிப்பெட்டி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிளி ஜோதியில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கிளி ஒரு தேசிய பறவை. ஆனால் கூண்டுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சுட்டு சித்திரவதை செய்யக்கூடாது அப்படின்னா சொல்லி கிளி ஜோதிடர்களாம் போலீஸ்காரங்க பிடிச்சி அது கிளியை பறக்க விட்றாங்க. பாவம். கிளி ஜோதிடர் ரொம்ப பாதிக்கப்பட்டு வருகிறாரு. ரொம்ப இடத்துல கிளி ஜோதிடர்கள் பொழப்பு இல்லாமல் வீட்டிலேயே ஊற்றி கிடக்குறாங்க. ஆனால் அதை நம்பி கிளியை நம்பி மாண்டவர்கள் நிறைய பேர், அத்தனை பேரையுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் கிளிப்பெட்டியோட விதியின் 9. அது 9ஆம் இடம். பாக்கியஸ்தானம். மூதாதிகளை பற்றி பேசக்கூடியது, பிதிர் மூதாதிகளை பற்றி பேசக்கூடியது, எல்லாத்தையும் பேசக்கூடியது. ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிளிப்பெட்டி ஜோசியத்தை தமிழ்நாடு கெடுத்து வச்சுருக்கு. ஆனால் கிளிப்பெட்டிங்கிறது கிளி தேசிய பறவையாம். இப்போ மயில் தானே இப்போ தேசிய பறவை, எல்லாமே தேசிய பறவை தாங்க. ஆனால் கிளி ஜோதிடர்கள் இப்போ ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்லேயே குந்திக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாமல் வறுமைக்கு இடமாக இருக்காங்க. அதனால் அந்த இடத்த தான் நான் சொல்கிறேன். நான் கிளி ஜோசி பாரு இனி நான் சொல்ல மாட்டேன். அது நான் சொல்கிறது நான் பெரிய ஆள்லாம் இல்லை. இந்த எண்கிற பிறகு சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் கிளிப்பெட்டியோட விதியின் 9. அதற்குரிய எண்கிறது 2, 6, 3, 2, 6. அது கூட்டா 27. அதோடைய விதி என்பது 9. அப்போ கிளிப்பெட்டி நவகிரகங்களையும் கிளியோட நாவலன்னு நவகிரகங்களும் இருந்து
அந்த சீட்டுகளை மக்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்கப்பட்டு வருகிறது. சில சோதரிகள் வந்து கிளி ஜோசியத்துக்கு அந்த விரல் பிரகாரம் அப்படி லைட்டாக ஆட்டினாலே கிளி கொண்டாந்து கொடுத்துட்டு போடும். சில கிளிகள் வந்து அவர்களுக்கு உரிய ஒரு பலனான சீட்டையே சாமிப்படுத்த எடுத்து கொடுக்கும். நடக்காதுன்னு சொல்லிவிட்டு கொடுவாங்க. ஆனாலும் கிளிப்பெட்டோட விதியின் 9. கிளி சோதரிகள் வந்து பேர் கஷ்டப்படுறாங்க. கிளி ஜோசியம் பார்க்குறத கவர்மெண்ட்டு நிறுத்திடுச்சா, எங்களை வந்து போலீஸ் பிடிக்கிறாங்க, அதனால் நான் கிளி ஜோசியை விட்டுட்டேன். ரொம்ப பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கிளி ஜோசியம் பார்த்தவங்களாம் என்னையா கிளிப்பெட்டி எங்கே அப்படின்னு கேட்டாக்கா போலீஸாரங்க பிடிச்சி போகிறாங்க, அதெல்லாம் நான் கிளிப்பெட்டிலாம் நான் விட்டுட்டேன், கிளி ஜோசியில் விட்டுட்டேன், கிளி ஜோசியை கிளியெலாம் போலீஸை பிடிச்சி காட்டில் விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாவையா அதுபோல் எத்தனையோ சோதரி எனக்கு தெரிந்த கிளி ஜோசியருங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனால் கிளிப்பெட்டியோட விதி என்கிறது அதான் 9. கிளிப்பெட்டிக்கு வந்து விதி எண் 9. அதற்குரிய எண்கிறது 2, 6, 3, 2, 6 இதெல்லாம் கூட்டம் 27. அதோடைய விதி என்பது 9. அதனால் கிளி வந்து ரொம்ப அன்பாக வளர்த்து தான் அவங்க வந்து கிளிக்கு பழம் கொடுத்து ரொம்ப செல்ல கிளி போல் வளர்த்து அதற்கு வாழைப்பழம் நெல் எல்லாமே உணவுகள்லாம் கொடுத்து தான் கிளியை வளர்த்தாங்க. ஆனால் கிளியை வந்து அவங்க தொந்தரவு பண்ண கிடையாது. அதனால் வந்து கிளி ஜோசியம் வந்து பார்க்கலாம் உண்மையிலேங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. அது தமிழக அரசு அதுக்கு வந்து உத்தரவு கொடுக்கணும். இருந்தாலும் இதில் வந்து இந்த சினிமா கதை ஆசிரியர்களை வந்து பிடிக்க அவருக்கு ஒரு இது பிடிக்கலன்னா அதை வந்து மல்லு கட்டிக்கிட்டு அந்த கதையை எழுதி சில தொழிலை வந்து கெடுக்கிறாங்க. கெடுத்து விடுறது இந்த சினிமா கதைக்காரங்க தான். அந்த சினிமாக்காரங்க கதையினால தான் ரொம்ப தொழில்துறைகள்லாம் நலிவடைந்து போகிறது. அதனால் வந்து எந்த கதையாசிரியர்களும் சரி ஒரு தொழில் பாதிக்கும்படி செய்யக்கூடாது. கிளி ஜோசியம் யாரான ஒரு சினிமா படத்துக்கார ஒரு சினிமா கதை ஒருத்தன் எழுதியிருக்கான், அந்த கதையினால் அந்த கதையை கேட்டு கவர்மெண்ட்டு அதை ஒரு குற்றமாக தவறாக எடுத்து அந்த கிளி ஜோசியை பார்க்குறத நிறுத்தி அந்த கிளி ஜோசி யார் பார்த்தாலும் அந்த கிளியை பிடிச்சி பறக்க விட்டுருது. இன்றைக்கி என்ன கிளி ஜோதிடர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, நிறைய கிளி ஜோதிடர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, அடுத்ததாக வந்து மொட்டையனுக்கு வந்து விதி 4. அதற்குரிய எண்கிடம் 3, 2, 9, 2, 6 எல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்பது 4. அப்போ மொட்டையனுக்கு வந்து விதி 4. கட்டையனுக்கு வந்து விதியின் 2. அப்போ 1 அதுக்குரிய எண்கிடம் 1, 2, 9, 2, 6 எல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. அப்போது கட்டையினுடைய விதியின் 2, மொட்டையினுடைய விதியின் 4. அந்த 4ஆம் இடம் தான் எல்லாத்துக்குமே ஆண்டியாக்குறதும் சரி அரசனாகிறது அந்த 4ஆம் இடம் தான். அப்போ கட்டையும் வந்து அவன் குள்ளமாக இருப்பானா கட்டைன்னு சொல்லி அவனை ஒரு பேர் பட்ட பேர் ஆக்கி போடுவாங்க. மொட்டைங்கிறது அவனுக்கு வந்து மொட்டை அடித்து வரும்போது தான் மொட்டை தலையில் முடி முளைச்சி போச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால் வந்து ஜாதகம் பலன் என்பது வார்த்தை அடிப்பில் தான் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் வந்து நான் சொல்லுவது வந்து ஒரு அர்த்தத்தோடு தான் சொல்லிக்கிட்டு வரேன் ஒழிய நான் வந்து தவறாக சொல்ல கிடையாது. அதனால் வந்து கிளிப்பெட்டி ஜோதிடர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிளி ஜோதிடர்கள் வந்து கிளி ஜோசியம் பார்க்க முடியும். நம்மளுடைய தமிழக அரசெல்லாம் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். கிளி ஜோசியம் பார்க்கும்படி கிளி ஜோதிடர்களுக்கு ஆர்வத்தை கொடுக்க வேண்டும். அது ஒரு நல்ல ஒரு பிராணி தான், அது ஒரு நல்ல ஒரு பட்சி தான். அது யாரும் துன்புறுத்தவில்லை. ஏன் நம்ம வந்து சிங்கம் புலியெல்லாம் நம்ம வந்து அடித்து வளர்த்து கூண்டுக்குள்ளேயே வச்சு சர்க்கஸ் காட்டலையா, அது போல தாங்க அது கிளிப்பெட்டியோட நாவில் வந்து நவக்கிரகம் இருக்குது, 20 நட்சத்திரமும் இருக்குது. அதனால் வந்து கிளிப்பெட்டி ஜோதிடர்களை வந்து தமிழக அரசு பார்ப்பதை தடை செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அதனால் வந்து கிளிப்பெட்டியோட விதியின் 9. காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடம். நன்றி, வணக்கம்.